படைப்பாளர், சிதறாத சிந்தனையாளர், கட்சியை மட்டுமல்ல ஆட்சியை வழிநடத்துவதிலும் சரி, தோழமை கட்சியினரை மாண்போடு நடத்துவதிலும் சரி, இவரைப் போல ஒரு பக்குவப்பட்ட தலைவர் இந்தியாவிலே இல்லை என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கழக தலைவர் திராவிட தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையை ஏற்று பயணிப்பதில் நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களை தாய் கழகத்துடன் இணைத்துக் கொண்டதில் பெருமையும் கொள்கிறோம். என் வாழ்நாளில் இருவரை திராவிட கொள்கைகளை என் உயிர் மூச்சாக கடைபிடித்து அதில் சிந்தாந்தத்தையும் விட்டுக் கொடுக்காமல் கட்டி காக்கும் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் செயல்படுவேன் என்பதை என் வாழ்நாள் லட்சியமாக இன்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன தேவையோ, அரசியல் மூலமாக பல்வேறு திட்டங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவராக, முதலமைச்சராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல திட்டங்களை, ஜீவாதார உரிமைகளை மக்களுக்கு பெற்றுத் தருவதில் இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமை விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்திய திருநாடை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகால அவருடைய ஆட்சியில் சமூக நீதி, சமத்துவம் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் மகளிர் முன்னேற்றத்தில் முக்கிய சாதனைகளை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் திட்டம், மகளிர் இலவச பேருந்து பயணம், மக்களை தேடி அனைவருக்கும் மருத்துவம், பல்வேறு தொழில் முதலீடுகள் மூலம் பெருமளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி சாதனை புரிந்துள்ளது. இன்றைக்கு தமிழ்நாடும் தலை நிமிர்ந்து நிற்கிறது அனைத்து துறைகளிலும் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சமீபத்தில் யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படும் ஒன்றிய தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்ற 60 நபர்களில் 57 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயின்றவர்கள் என்பது இங்கே வரலாற்று சாதனையாக, அதுவும் நம்முடைய தளபதியின் சாதனையாக மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவில் போற்றத்தக்க விதத்தில் வளர்ச்சியும் கண்டுள்ளது. நம்முடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையின் மூலம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஆற்றல் மிகுந்த கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து வரும் முயற்சி வெற்றி பெற்று இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இனி நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே உங்களின் தலைமையினை ஏற்க தயாராக உள்ளது. தங்களை மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக அரியணையில் அமர்த்திட, கழக ஆட்சி மீண்டும் தொடர்ந்திட வரும் தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஓயாமல் உழைத்திடுவோம். உறங்காமல் களப்பணி ஆட்சி வெற்றி கனிமையை நம்முடைய அருமை தளபதி அவர்களின் திருக்கரங்கில் சமர்ப்பிப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் சபதம் ஏற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக குறுகிய காலமாகவே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடன்பிறப்புகள் இணையும் தாய்க்கழகம் திரும்பும் விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த பம்பரமாக சுழன்ற மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு மூர்த்தி அவர்களுக்கும், அவரோடு துணை நின்று பணியாற்றிய மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை தம்பி திரு மு மணிமாறன் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ரவீந்திரநாத் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களுக்கும், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் உடனிருந்து ஏற்பாடுகளை செய்திட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் நன்றியை இன்றைக்கு இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற
எங்களுடைய குடும்ப சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் திரு PTR தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலரட்டும். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலரட்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை தொடர்ந்து இரண்டாம் முறையாக வெற்றி பெற்று வரலாறு படைக்கட்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து எனக்கு இந்த அரியதோறு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தலைவர்களுக்கு நான் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்ற நம்முடைய 2.0 நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்.